அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிஸ்ல வந்து நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கலைத்திருவிழா போட்டி வந்து 2025, 26க்கான நேம் லிஸ்ட் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருப்போம். இப்போ பள்ளி அளவிலான மாணவர்கள வந்து எப்படி வந்து வின்னர்ஸ் வந்து நம்ம எவ்வாறு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வின்னர்ஸை செலக்ட் பண்ணி அதற்கான பிடிஎஃப் வந்து எவ்வாறு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு எம்இஎஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி வந்து இன்ட்டு மார்க் வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதிலேயே நீங்கள் கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்படிஷன் கொடுத்து அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கலைத்திருவிழா 2025-26 அப்படின்னும், அடுத்தது கலைத்திருவிழா ஃபார் சிடபிள்யூஎஸ்என் 2025-26ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கலைத்திருவிழா 2025-26 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த வகுப்பு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கீங்களோ அதுக்கான வின்னர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 அப்படின்னா 1, 2 செலக்ட் பண்ணிக்கங்க. 3, 4, 5 அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 6, 7, 8 அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வகுப்புகள் காட்டும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 3rd and 5th வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவலாக டீமான்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுங்கள். டீம்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த போட்டிக்கு வந்து மாணவர்கள் வந்து உங்கள் பள்ளி அளவில் வந்து வெற்றி பெற்றாங்களோ அந்த போட்டியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மெல்லிசை தனிப்பாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மாணவர்கள் வந்து ஆட் பண்ணமோ ஆட் பார்ட்டிசிபேட் கொடுத்துருப்பாங்க. வியூ பார்ட்டிசிபேட்டில் யார் மாணவர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ செலக்ட் வின்னர் அப்படிங்கிற காலை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மாணவருடைய நேம் லிஸ்ட்டு காட்டியிருப்பாங்க. இதில் எந்த மாணவன் வந்து முதல் மாணவனாக வந்திருக்கானோ அவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பொண்ணு வந்திருக்கு. அதனால் வெற்றி கோப்பை 1 அப்படின்னு வந்துருச்சு. 2வது இடத்த வந்து பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க 3 பேர்த்தில் செகண்ட் பிடிச்சது நவந்திகா. 3rd வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மாதிரி கேட்டிருக்கும். இதில் வந்து சப்மிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வியூ வின்னர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் வந்து வெற்றி பெற்றாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு அவங்களுடைய புகைப்படத்தோடு வந்து அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் எமிஸில் வந்து புகைப்படங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வியூ வின்னர்ஸுங்கிறத வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிருக்கும். இந்த வழிமுறையை வந்து மேற்கொண்டு தான் வந்து நீங்கள் வியூ வின்னர்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வியூங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வியூ பார்த்துடலாம். வியூ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் காட்டியிருப்பாங்க. இதை வந்து நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோடுங்கிற வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பிடிஎஃப்ங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேம் லிஸ்ட் உங்களுக்கு அது வந்துடும். கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து தலைப்பை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எதுக்கு செலக்ட் பண்ணால் மெல்லிசை தனிப்பாடல். நீங்கள் மெல்லிசை தனிப்பாடல் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மெல்லிசை தனிப்பாடல் வின்னர்ஸ் லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் ஆயிரும். இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பண்ணும்போது டெஸ்க்டாப்பில் எங்கெங்கே சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து நான் ஒரு வேளை வந்து தவறுதலாக பண்ணிட்டு அப்படின்னா ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கூட ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீசெட்டும் ஆயிரும். நீங்கள் வின்னர்ஸ் லிஸ்ட்டை வந்து தவறாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு மடியும் நீங்கள் என்ன பண்ணலாங்க புதுசாக வந்து வின்னர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் மடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2025-26க்கான கலைத்திருவிழா போட்டிக்கான சிடபிள்யூஎஸ்எனுக்கு வந்து எவ்வாறு பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்கூலுங்கிற காலத்துக்கு போயிருங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கீழே வந்து காம்படிஷனில் ப்ரோக்ராம்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில்
கலைத்திருவிழா சிடபிள்யூஎஸ்என் 2025-26 கொடுத்துருப்பாங்க. உங்கள் பள்ளியில் சிடபிள்யூஎஸ்என் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து பதிவேற்றம் செய்ய முடியும். அதனால் சிடபிள்யூஎஸ்என் அப்படிங்கிற காலம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து எனேபிள் ஆகிருக்காது. அதனால் வந்து சிடபிள்யூஎஸ்என் எந்த பள்ளியில் இருக்கோ அவங்க மட்டும் இதை வந்து மேற்கொள்ள வேண்டும், செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வகுப்பு உங்களுக்கு எந்த வகுப்பில் மாணவர் சிடபிள்யூஎஸ் இருக்கோ அந்த மாணவரை தேர்ந்தெடுத்துக்கங்க. நான் வந்து 1, 2 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க, இண்டிவிஜுவலான்னு கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்து டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு 2 போட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1, 2 பொறுத்தவரை வண்ணம் தீட்டுதல், மாறுவேட போட்டி அப்படின்ட்டு. சரிங்களா, ஒருவேளை நீங்கள் 4, 5 வச்சு சிடபிள்யூஎஸ் இருந்தாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து களிமண் பொம்மையும் மாறுவேட போட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து 3, 4, 5க்கு அப்டேட் பண்ணது. எங்கள் பள்ளியில் வந்து 1, 2 இருக்கனால அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் காம்படிஷனில் நான் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்து வண்ணம் தீட்டுதலில் இருக்கிறான். ஒரே ஒரு மாணவன் தான் இருக்கிறான். அதனால் செலக்ட் வின்னருங்கிறத அவனை வந்து நான் டேரெக்டாகவே என்ன பண்ணிடுறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவனுக்கான வீடியோ வந்து லிங்க் வந்து அவங்க போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவங்களோட வீடியோ வந்து லிங்க்கை வந்து அவனுடைய இது வந்து பள்ளி அளவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவனுடைய வீடியோ லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போடணும். கூகுள் டிரைவில் வந்து அந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் பதிவிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறையை வந்து மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரிங்களா, இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.